வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தேசிய விருது பெற்ற இயக்குனர் துரை அவர்கள் காலமாகி இருக்கிறாரு. பசி படத்தால் கவனம் ஈர்த்தவர் என்றே குறிப்பிடத்தக்கது. வாங்க அந்த நடிகர் எப்படி இறந்து போனாரு, என்ன செய்தி இந்த வீடியோல இப்போது வெளியாகி இருக்கிறது. அவர் இறந்ததற்கான காரணமும் மருத்துவமனை அறிக்கையும் வெளியாகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். பசி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் இயக்கியுள்ள இயக்குனர் துரை உடல்நலக் குறைவால் காரணமாகி இருக்கிறாரு. அவருக்கு வயது 84. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் 46 திரைப்படங்களை இயக்கியுள்ள துரை தமிழ் திரையுலகில் மூத்த கதாசிரியரும் இயக்குனரும் தயாரிப்பாளர் என பல தளங்களில் பணியாற்றி வந்தவரும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கலைமாமணி விருது பெற்றுள்ள துரை தான் இயக்கிய பசி படத்திற்காக 2 தேசிய விருதுகளையும் வென்றிருக்கிறார். கடந்த 1979 ஆண்டில் வெளியான இந்த படம் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த நடிகைக்கான விருதுகளையும் குவித்தது. மேலும் தமிழக அரசின் விருதுகளும் பிலிம்பேர் விருதுகளும் இந்த படத்திற்காக குவிந்து வந்துள்ளது. நடிகர் விஜயன் சோபா நடிப்பில் கடந்த 1977 ஆண்டு வெளியான படம்தான் பசி. இந்த படம் மிகப்பெரிய அளவில் தமிழ் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. சிறந்த திரைப்படம், சிறந்த நடிகை என 2 தேசிய விருதுகளையும் குவிந்த இந்த திரைப்படத்துக்காக இயக்கினார் இயக்குனர் துரை அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி என தேசிய அளவில் 46 திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார் துரை அவர்கள். திரையுலகின் மூத்த கதாசிரியம், தயாரிப்பாளர் என பன்முக திரைமுறை செயல்பட்டவர் தான் பசி படம் மூலம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தார். பசி படம் இவரது இயக்கத்திற்கு சாட்சியாக அமைந்தாலும் அவளும் பெண்தானே, ஆசை 60 நாள், பாவத்தின் சம்பளம், ஒரு வீடு, உலகம், கிளிஞ்சல் உள்ளிட்ட திரைப்படங்களை மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றனர். இருந்த போதிலும் பசி படம் தான் துறையின் சிறப்பான இயக்கத்திற்கு உதாரணமாக இன்றளவும் கூறியபடி வருகிறது. துரைக்கு மனைவிடம் 2 மகன்களும் மற்றும் ஒரு மகளும் ఉన్నాங்க. 84 வயதான துரை கடந்த சில காலங்களாகவே உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில இன்றைய தினம் அவர் காலமானதால் அவரது குடும்பத்தினர்கள் அறிவித்திருக்காங்க. இதையடுத்து அவர் மறைவிற்கு திரையுலகினர்கள் தங்கள் இரங்கலையும் தெரிவித்து வராங்க. கடந்த 1977 ஆண்டு வெளியான அவளும் பெண்தானே என்ற படம் மூலம் திரைத்துறையில் அறிமுகமாகி இயக்குநராக அறிமுகமானார். கடந்த 1978 ஆண்டு வெளியான ஒரு வீடு ஒரு உலகம் படத்திற்காக துரைக்கு தமிழக அரசின் விருது வழங்கப்பட்டது. இதையடுத்து 1982 ஆண்டில் அவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் தமிழ் சினிமாவில் முக்கியமான படமாக பசி இன்றளவும் கொண்டாடப்படுகிறது. துரை மறைந்தாலும் அவரது பசி படத்தின் மூலம் அவர் என்றென்றும் கொண்டாடப்படுவார். அவரது உடல் திருவள்ளூரை அடுத்து மேம்பட்டு பகுதியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு நாளைய தினம் தகனம் செய்யப்படும் என்று உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு திரையுலகை சேர்ந்த அனைவருமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.